இன்னையோட கிளாஸில் நம்ம ஈருயிர் குறி தான் பார்க்குறோம். ஈருயிர் குறினா என்னென்னா டிப்தான்ஸ். 2 வவ்வல். ஈர்னா என்ன? டூ வவ்வல்ஸை ஜாயின் பண்ணி ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். அந்த சிம்பிள் பேர் தான் என்னென்னா ஈருயிர் குறி, அது டிப்தான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆய் ஐ என்பதற்கு முதலிடத்திலும், சப்போஸ் ஆய் ஐ சவுண்டில் வந்துச்சுன்னா அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? லெஸர் தென் மாதிரி. ஓய் ஒய் என்பதற்கு இரண்டாம் இடத்தில், ஓய் ஒய் வந்துச்சுன்னா சவுண்டில் இரண்டாம் இடத்துல இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஊய் உய் என்பதற்கு 3ஆம் இடத்தில் எழுதவும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். காய் ஆய் ஃபஸ்ட் பிளேஸ். தாய் ஆய், இதில் ஆய் இருக்குது, இதுலேயும் ஆய் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? தோய் ஓய் வந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? செகண்ட் பிளேஸில் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். நோய் ஓய், இதுலேயும் ஓய் இருக்குது, இதுலேயும் ஓய் இருக்குது. அப்போ செகண்ட் பிளேஸில் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். தூய்மை இருக்குது, இதில் தூய்மை தூய்மை. ஓகேங்களா? தேர்ட் பிளேஸில் யூஸ் பண்ணணும். ஊ சவுண்டில் வந்துச்சுன்னா. நோய்மை ஓ சவுண்டில் வந்திருக்கு. நோய்மை ஓய் சவுண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிம்பிள் பேர் என்னன்னா ஈருயிர் குறி. ஓகேங்களா? ஆய் சவுண்டில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பிளேஸ் அபோவ் த லைன். ஓய் சவுண்டில் வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸ் ஆன் த லைன், கோட்டிற்கு மேலே. அபோவ் த லைன்றதுக்கு கோட்டிற்கு மேலே போடுறது, கோட்டில் போடுறது, கோட்டையை த்ரூ பண்ணி போடுறது. த்ரூ த லைன்னா கிராஸ் பண்ண மாதிரி போட்டால் தேர்ட் பிளேஸ். அதுக்கு என்ன வரணும்? உய் வரணும். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம். அதுவே ஏ சவுண்டில் வந்துச்சுன்னா இரண்டாம் இடத்திலும், ஈ சவுண்டு வந்துச்சுன்னா 3ஆம் இடத்திலும் போடுறோம் இந்த ஈருயிர்க்குரிய. அப்படியே சிம்பிள் எப்படி இருக்குது? கிராஸில் இருக்குது. இப்படிலேருந்து இப்படி போட்டோன்னா ஆய் சிம்பிள், ஓய் சிம்பிள், உய் சிம்பிள். இப்படியே இதை கிராஸ் பண்ண மாதிரி போட்டோன்னா ஏ இல்லைன்னா இ. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். தேய் ஏ. ஓகேங்களா? அப்போனா இந்த மாதிரி சிம்பிள் போடணும். கொஞ்சம் கூட ஸ்லாண்டிங் இது பண்ணி. தீ. ஓகேங்களா? தீத்து. ஓகேங்களா? இருக்குது. அப்போனா த்ரூ த லைனில் போடணும், தேர்ட் பிளேஸு. ஈ சவுண்டில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆய் ஓய் ஊய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஈன்றது டாட் வவ்வல்ஸு. இந்த ஓஇ ஆஇ ஊயிலாம் டேஷ் வவ்வல்ஸு. டேஷுக்கு தமிழில் என்ன? கோடு போன்ற வவ்வல். ஓகேங்களா? புள்ளி, மெல்லிய புள்ளி, அட்டிக் புள்ளிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது இது. ஓகேங்களா? இது சும்மா ஒரு ஹிண்ட்டுக்காக சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இந்த சிம்பிளை பார்த்து வச்சுக்கோங்க. என்ற உயிர்க்குறி உயிரெழுத்து ஈயோடு சேர்ந்து வரும் உயிரொலியை காட்ட வாகு உள்ள இடத்தில் உயிர்க்குறி ஈ புள்ளியை மேலும் போடும் இடத்தில் ஈய. ஓகேங்களா? இதை ஈயாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஈ யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஈய. அறியாமை அறியாமை ஸ்ட்ரோக் தப்புன்னு நினைக்கிறேன். அறியாமைக்கு அப்போர்டு ரா யூஸ் பண்ணக்கூடாது, கீழ்வாட்டம் யூஸ் பண்ணணும். மை ஈ வந்திருக்கு. அப்போனா தேர்ட் பிளேஸு. மை அறியாமை. கூவிய. ஓகேங்களா? கூவியல். கூஇயல் குவியல். உரியது. ஊரிய து. உரியது. ஈய சவுண்டு வந்தால் இந்த கிராஸ் மாடல் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆய் சிம்பிள் வந்துச்சுன்னா இங்கிலீஷ்லேயும் இதில் வரும். ஆயி ஓஇ ஈ.
ஓகேங்களா. ERE OROE IRI இந்த மாதிரி சிம்பிள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஏ மாரி வந்துச்சுன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த கிராஸ் மார்க் சிம்பிள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ப்பா. வந்துச்சுன்னா இந்த சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஆரம்பத்திலோ முடிவிலோ ஆய் வரும்போது சேர்த்து எழுதும் வாகு சில இடங்களில். ஓகே, ஆய்க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் கையை எடுத்துகிட்டு போடுற மாதிரி பார்த்தோம் ஆய் சிம்பிள். அதுவே சேர்த்து எழுதுகிற வாகு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குமாப்பா. அதுவும் இந்த மேலே இருக்குது பாருங்கள், அதே சிம்பிள் மாதிரி தான், பட் அது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்துச்சுன்னா ஆயின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஆய் இந்து ஆய்ந்து, ஆய்வு ஆய்வு, போ வாய் போ வாய், பாடி நாய் பாடி நாய் பாடினாய். ஓகேங்களா. இரண்டாம் நிலையில் ஏய் சேர்த்து எழுதும்போது, ஓகே ஃபஸ்ட்டு கையை எடுத்துகிட்டு போட்டு எழுதுகிற மாதிரி பார்த்தோம். இப்போ அதுவே சேர்ந்து எழுதணும்னா அப்படியே செகண்ட் ப்ளேஸில் ஸ்ட்ரோக் இருக்கணும். எய்ப்பு எய்த்து. ஓகே, இப்போது மூ உயிர்குறி. ஓகேங்களா. ஈருயிர் ஒளியை தொடர்ந்து எந்த ஒரு உயிரொலி வந்தாலும் அதனை குறிக்க ஈரொலி குயிரோடு ஒரு சிறு கோடு. ஓகே, ஆல்ரெடி இப்படி போட்டிருந்தோமா, அது கூட ஒரு சிறு கோடு. ஆல்ரெடி இப்படி போட்டிருந்தோம், அது கூட ஒரு சிறு கோடு. எந்த வாரத்தில் வேணால் இருக்கலாம், அது கூட ஒரு சிறு கோடு யூஸ் பண்ணோன்னா அது மூ உயிர்குறின்னு சொல்கிறேன். இங்கிலீஷில் என்ன, ட்ரைஃபோன்ஸ். மூணு வவ்வல், 2 வவ்வலை ஜாயின் பண்ணால் ஈருயிர்குறி டைஃபோன்ஸ். 3 வவ்வலை ஜாயின் பண்ணிச்சுன்னா மூ உயிர்குறி. ஓகேங்களா. ட்ரைஃபோன்ஸ். கடையானி கடையா, டையி ப்ளஸ் ஒரு யா வந்திருக்கா, இன்னொரு உயிர்குறி சேருதா, டையா நீ கடையானி. முறையீடு முறையீடு முறையீடு. நோயாளி, எங்கே இந்த யாவை காணுன்னு தேடக்கூடாது, அதுதான் அந்த குட்டி ஒரு கோடு, சிறு கோடு. நோயாளி நோயாளி, நீக்கு ஒரு ஈவவல் வச்சுக்கோங்க. புறையோடு பூரையோடு பூரை. கையை எடுத்து நான் போட்டு காட்டுறேன், ஆனால் நீங்கள் கையை எடுக்காம தான். ஐ ப்ளஸ் ஒரு கோடு, அந்த கோடு என்னன்னா இந்த யா, அந்த கோடு என்னன்னா இந்த யா. நோ ஓ ஓய்னு வச்சுக்கோங்க. மூரை ஐ ப்ளஸ்ஸு ஒரு யா. ஓகேங்க. கடை ஐ ப்ளஸ்ஸு ஒரு யா. ஓகேங்களா. புரை ஐ ப்ளஸ்ஸு ஒரு யா. பூரையோடு, இன்னொரு வாட்டி கூட போட்டு காட்டுறேன். பூரையோடு புறையோடு. ஐ சிம்பிள் தான் போடுறோம், அது கூட ஒரு குட்டி கோடு போடுறோம் யா இருக்கிறதுனால. மலையுச்சி மலையுச்சி. ஐ ப்ளஸ்ஸு யா சேர்ந்து வந்தாலே நீங்கள் ட்ரைஃபோன் யூஸ் பண்ணிடலாம்ப்பா. யான்னு ஒன்று இருந்தாலே அங்கே வந்து ஒரு குட்டி கோடு யூஸ் பண்ணிவிடுங்க. உண்மையாக உண்மையாக. ஊயின் மையா ஐ ப்ளஸ்ஸு யா. உண்மையாக உண்மையாக. ஓகேங்களா. யா இருந்தாலே நீங்கள் ஒரு குட்டி கோடு யூஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஈஸி தான். யா இருந்துச்சா ஒரு குட்டி கோடு, அவ்வளோதான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஆய் சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயின்னு வரக்குள்ள அப்படியே ஃபஸ்ட் ப்ளேஸ், ஏனா வவ்வல் ஊனா வவ்வல் நமக்கு தெரியும், அப்படியே செகண்ட் ப்ளேஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதுவே ஈயில் வந்துச்சுன்னா தேர்ட் ப்ளேஸ் நமக்கு தெரியும், இதை அப்படியே தேர்ட் ப்ளேஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்படி ஒரு சிம்பிள் இருக்குது, இப்படி ஒரு சிம்பிள் இருக்குது. மொத்தமாக 2 சிம்பிள் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க, வேறு எதுவுமே இதில் இல்லை. இதை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம், டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதையும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம், டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ளேஸில் யூஸ் பண்ணும்போது அபோத லைனில் போட போகிறோம். செகண்ட் ப்ளேஸில் யூஸ் பண்ணும்போது ஆன் த லைனில் போட போகிறோம். தேர்ட் ப்ளேஸில் யூஸ் பண்ணும்போது த்ரூ த லைனில் போட போகிறோம். இதுதான்ப்பா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. மற்றபடி இந்த சிம்பிள் இருக்கே எப்படி இருக்கேன் கன்ஃபியூஷன் ஆகிற மாரி இருக்கும் புக்கில், நீ அவ்வளோலாம் படிக்க வேணாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி ஆகிடும். இந்த ரூல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, என்னோடய கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.